விவோட ஸ்டைலிஷ் சீரீஸ் அப்படின்னு சொன்னா Y சீரீஸ் தான். அதுல புது ஸ்மார்ட் போன் Y300 லான்ச் ஆயிடுச்சு. பார்க்கிறதுக்கு ஸ்டைலா தான் இருக்கு, ஸ்லிம்மாவும் இருக்கு. ஃபிளாட் டிஸ்ப்ளே, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. கேமராக்கு சோனியுடைய IMX சென்சாரும் இருக்கு. பாக்ஸ் இப்படி தான் இருக்கு. Y300 5G மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல SAR வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹெட் 0.992, பாடி 0.991. SAR வேல்யூ சர்ப்ரைசிங்கா ரொம்பவே கம்மியா இருக்கு. நல்ல விஷயம் தான். பாக்ஸ்குள்ள எப்போ மாதிரி ஸ்மார்ட் போன், டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ், டைப் A to டைப் C கேபிள், 80 வாட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சிம் இஜெக்டர் டூலும் இருக்கு. மேனுவல் வேணுங்கிறவங்க படிச்சுக்கலாம். டிசைன் இன்னோவேட்டிவா இருக்கு. ஏன்னா இங்க கேமரா மாடியூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து புதுசா தான் கொடுத்துருக்காங்க. இது குஷன் கட் டைமண்ட் கேமரா அப்படின்னு சொல்றாங்க. பேர் என்ன வேணாலும் வச்சுக்கிட்டோம், ஆனா டிசைன் கேமரா மாடியூல் நல்லாவே இருக்கு. ஸ்மார்ட் போன் நீங்களே பார்க்கலாம், ரொம்பவே ஸ்லீக்கா இருக்கு. 7.79 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி சின்ன கை இருக்கிறவங்களும் கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணலாம். இன் ஹேண்ட் ஃபீலும் நல்லா இருக்கு. வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 190 கிராம் தான். லைட் வெயிட்டா இருக்கு. கலரும் ரொம்பவே சட்டிலா இருக்கு. எஸ்பெஷலி இந்த டைட்டானியம் சில்வர் ரொம்பவே பிரீமியம் லுக் கொடுக்குது. ஃபினிஷ் பாத்தீங்கன்னா வந்து மேட் ஃபினிஷ்ல இருக்கு. பார்க்கிறதுக்கு கிளாஸ் பேக் பேனல் மாதிரி இருந்தாலுமே இது பிளாஸ்டிக் ஃபினிஷோட தான் வருது. ஃப்ரேம் மெட்டாலிக் கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ரைட் சைடுல வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு. பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மேல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டோட வருது. மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பேன்ஷனும் நல்லாவே இருக்கு. 2 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டியூரபிலிட்டிக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லேசா தண்ணி பட்டாலோ தூசி ஆனாலோ தொடச்சிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். வெட் டச் டெக்னாலஜியும் இருக்கு. உங்க கை ஈரமா இருந்தாலுமே ஸ்கிரீன் வந்து ரெஸ்பான்சிவா தான் இருக்கும். ஆப் ஓப்பன் க்ளோஸ் எல்லாம் பண்ணலாம். அப்போ கூட வெட் டச் டெக்னாலஜி இருக்கிறதுனால. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபிளாட் டிஸ்பிளே பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா கர்வ்ட் பேனலோட வருது. பட் இங்க வந்து ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே 6.67 இன்ச்சஸ்க்கு AMOLED பேனல், ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸும் நல்லாவே இருக்கு. அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கும் டிஸ்பிளே தெளிவாவே இருக்கு. 1800 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூட வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கு. இங்க HDR பிளேபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல நன் காட்டுது. யூடியூப்ல உங்களுக்கு HDR சப்போர்ட் இல்ல. டிஸ்பிளே குவாலிட்டியும் AMOLED பேனல்ல பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்டா இருக்கு. இங்க பெசல்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். சைட்ஸ்ல ஈவனா தான் இருக்கு. மேல கீழே மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. பயோமெட்ரிக்ஸ்க்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு குவிக்கா அன்லாக் ஆகுது. ஆடியோ ஃபைனலா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் Y சீரிஸ்லயும் வந்திருக்கு. இதுலயும் ஆடியோ பூஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 300% வரைக்கும் நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லவுடா இருக்கு, இம்மர்சிவா இருக்கு. பாட்டு கேட்குறீங்க, ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்கும் போதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. கேமராஸ் டூவல் ரியர் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் இல்ல. மெயின் சென்சார் வந்து உங்களுக்கு 50 மெகா பிக்சல், சோனியுடைய IMX 882 சென்சார். இது கூடவே 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் பொக்கே எஃபெக்ட்டுக்கு. ஃப்ரண்ட் பேனல்ல 32 மெகா பிக்சல் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாட்ச்ல இருக்கு. கேமரா ஃபீச்சர்ஸுமே எல்லா விவோ போன்ல இருக்கிற மாதிரி சூப்பர் மூன், டைம் லேப்ஸ், டூவல் வியூ, ஸ்லோ மோஷன் எல்லாமே இருக்கு இதுலயும். அதோட விவோ V சீரிஸ்ல இருக்கும் இல்லையா நிறைய மோட்ஸ், ஃபெஸ்டிவல் மோட், விண்டேஜ், அதுக்கப்புறம் வெட்டிங் மோட், அதுவும் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. அதையும் நீங்க செலக்ட் பண்ணி போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்துக்க முடியும். இங்க கேமரா சாம்பிள்ஸ் நீங்களே பார்க்கலாம். நான் எடுக்கும் போது வந்து ரொம்பவே கிளவுடியா இருந்தது, காத்து அதிகமா இருந்தது. ரொம்ப பிரைட் சன்லைட் இல்ல, இருந்தாலுமே டீடைல்ஸ் நல்லா இருக்கு. கலர்ஸும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நேர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கேப்சர் பண்ணிருக்கு. பூவுடைய கலர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நேர்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி கேப்சர் பண்ணிருக்கு. இங்க சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து சாஃப்டன் பண்ணிருக்கு. பூஸ்ட் பண்ணல, ஓவர் சேச்சுரேட் பண்ணல, லைட்டா உங்களுக்கு சாஃப்டன் பண்ணிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்மே எட்ஜ் டிடக்ஷன் நல்லா இருக்கு. கலர்ஸ் டீடைல்ஸ் நல்லாவே இங்க கேப்சர் பண்ணுது. அது மட்டும் இல்ல, விவோ போன்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும் போது நீங்களே பேக்ரவுண்ட் பிளரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்ல ஃபோக்கல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் டிஃபால்ட்டா 2.8ல இருக்கும். இதை வந்து நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் வந்து கம்மியா வேணும்னா வீக் சூஸ் பண்ணிக்கலாம். பிளர் எஃபெக்ட் ரொம்பவே அதிகமா வேணும் அப்படின்னா ஸ்ட்ராங் சூஸ் பண்ணிக்கலாம். மீடியமா பிளர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா 2.8 வந்து கரெக்டாவே இருக்கும். ஸோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். போட்டோஸ் எடுக்கும்போது பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் எவ்வளவு தூரம் இருக்கணும்னு. லோ லைட் பிக்சர்ஸ்மே நீங்க நல்ல டீடைல்ஸோட கேப்சர் பண்ணலாம். காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரா லைட். இந்த ஆரா லைட் வந்து ஒயிட் லைட்ல இருந்து பிரைட் லைட் வரைக்கும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கும்போது டீடைல்ஸ் இன்னுமே நல்லா இருக்கு. ஷார்ப்பாவும் இருக்கு. லோ லைட் பிக்சர்ஸ். செல்ஃபி கேமராலையும் 32 மெகா பிக்சல்ல ஓரளவுக்கு டீடைல்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. ஸ்கின் டோன் கூட ரொம்பலாம் உங்களுக்கு சாஃப்டன் பண்ணியோ பூஸ்டப் பண்ணியோ காட்டல. ஓரளவுக்கு உங்களுக்கு நேச்சுரல் சைட்லயே வச்சிருக்கு. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு ஸ்கின் டோன். போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் டிடக்ஷனுமே நல்லா இருக்கு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்க்கலாம் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு. கலர்ஸுமே நல்லாவே கேப்சர் பண்ணுது. என்னடா இவ்வளோ ஸ்டெபிளைஸ்டா இருக்குன்னு பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு 1080
1080 30 fps வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. அட்லீஸ்ட் 60 fps வரைக்குமாவது இவங்க கொடுத்துருந்துருக்கலாம். ஃபோட்டோ ஆப்பில் இதுலேயும் ஏஐ இரேசர் இருக்குது. தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஏஐ என்ஹான்ஸரும் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் ஏதாவது பிளராக இருக்குது அப்படின்னா அதை இன்னும் பெட்டராக நீங்கள் எடிட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 இதுவும் 4 nm சிப் தான். கிளாக் ஸ்பீட் 2.2 GHz வருது. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே நல்லா இருக்கு. LPDDR4X RAM UFS 2.2 கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர் 4.5 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. CPU த்ராட்லிங் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன், கன்சிஸ்டண்டாக இருந்தது. உங்களுக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்கு. ஹீட் ஆகல ஸ்மார்ட் ஃபோன். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 வந்து உங்களுக்கு கேமிங் சிப் எல்லாம் கிடையாது. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ISP லெவல்ஸ் நல்லா இருக்கிறதுனால கேமரா ஆப்டிமைசேஷனும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதோட கொஞ்ச நேரம் தான் கேம் விளையாடுவேன், லோ கிராஃபிக் கேம்ஸ் விளையாடுவேங்க அப்படின்னா இங்கே பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவும் நாங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு உங்களுக்கு கேம் ப்ளே பண்ண முடியும். ஆனால் இது வந்து கேமிங் சிப் கிடையாது. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு மல்டி டாஸ்கிங்க்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கு. சாஃப்ட்வேர் Android 14 Fun Touch OS, அதனால சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அதாவது ப்ளோட்வேஸ் இருக்கதா செய்து ஆட் ஆப்ஸ் ஆட் கேம்ஸ் இருக்கு. சில ஆப்ஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது அப்படின்னா iManager-உடைய நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்டோருடைய நோட்டிஃபிகேஷனையும் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இது 5G பேண்ட்ஸ், தாராளமாக 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. N77 N78 ரெண்டுமே இருக்கு. அதே நீங்கள் 4G யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. கால் குவாலிட்டி ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. விவோடைய ஓன் டயலர் அப்படிங்கிறதுனால எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாமல் நீங்கள் தாராளமாக கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh. ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 80 வாட் ஃபிளாஷ் சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்கு. குவிக்காக சார்ஜ் ஆகிடும். வெறும் ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு 80% சார்ஜ் ஆகிடும். ஃபுல் சார்ஜ் வந்து உங்களுக்கு 40 to 45 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடுது. அதோட பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே நல்லாயிருக்கு. தாராளமாக ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீன் ஆன் டைமுமே நல்லாயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 இல்லையா, அதனால் உங்களுக்கு ரொம்ப பேட்டரி இழுக்கலை. அதனால் பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாயிருக்கு. அதோட இதில் சேஃப் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் சார்ஜிங் இன்ஜின் 2.0 தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியல் டைம்லேயே வந்து உங்களுக்கு சார்ஜிங் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே கஸ்டமைஸ் பண்ணிக்கும். நீங்கள் செட்டிங்ஸில் ஆப்டிமைஸ் பேட்டரி சார்ஜிங் இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரியல் டைம் ப்ரொடெக்ஷனில் உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கேம் விளையாடுறீங்க, இல்லைனா வந்து மூவிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபோன் ஆனில் இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணும். ஹீட் அதிகமாகாமல் வந்து பார்த்துக்கும். அதே நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணலை, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அப்போ சார்ஜ் ஆகுதுன்னா அப்போ சார்ஜிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ சேஃப் சார்ஜிங் ஃபீச்சர் இதுலேயும் இருக்குது. ஸோ விவோ Y300 இந்த ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு இப்போ தெரியாது. ஏன்னா லான்ச்சுக்கு முன்னாடி நான் இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். லான்ச் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். பட் இந்த ஃபீச்சர்ஸோட குத்து மதிப்பாக என்ன விலைக்கு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரூமர்ஸ் படி இது 125,000 இல்லைன்னா இது 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விவோ Y300 என்ன ப்ரைஸ்க்கு வந்தால் கரெக்டாக இருக்கும்? கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.